கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, அனைவருக்கோ பிதாவுக்கு தேவன் நாமத்தினாலோ நம்முடைய கர்த்தர் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய கிருபையினாலே அவருடைய இறக்கத்தினாலே இன்னைக்கு கூட சில வார்த்தைகளை அவர் வேதத்திலிருந்தே கொஞ்சம் கத்துக்கிறதுக்கே தேவன் கொடுத்த மகா கிருபைக்காக தேவனுக்கு ரொம்ப நன்றிகளாக இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க போகிற ஒரு சப்ஜெக்ட் என்னவென்றால் சுவிசேஷம், இல்லைங்களா? அதனால வேதத்துல சுவிசேஷம் என்றால் என்ன, சுவிசேஷம் நேற்று எதுக்கு பைபிள்ல சொல்றார், நேற்று என்ன பண்ணலாம் நாங்க பார்க்கலாம். அதனால பொதுவாக நீங்க பார்க்கும் போது சுவிசேஷம் என்றால் என்னங்க, இயேசு கிறிஸ்து பிறந்ததை பத்தி சொன்னதான் என்னங்கோ சுவிசேஷம் நேற்று நீங்க கேட்டிருப்பீங்கோ. அதனால ஏ அப்படி என்றால் அந்த தூதர்கள் இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றார், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுக்கே நற்செய்தி என்ன பண்ணிருக்கிற நாங்க அறிவிக்கிறதுக்கே வந்திருக்கிறோம் என்னட்டு. அதனாலே பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் சுவிசேஷம் வந்துச்சு. அதனால இயேசு கிறிஸ்து பத்தி எழுதியிருக்கிற 4 புது ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு புஸ்தகங்கள் மத்தேயு, மார்க், லூக், ஜான். எதுக்கு தான் பேர் கொடுத்திருக்காருனாக்கா, மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் தான் பேர் நமக்கு கொடுத்திருக்கு, நாங்கள் வாசிக்கிறோம். அதனால இப்போ இன்னைக்கு புது ஏற்பாட்டை தனியாக பிரிண்ட் பண்ணி அனுப்பது கூட நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால கிறிஸ்துக்குள்ள அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல சுவிசேஷம் இல்லையா? அப்படின்னா சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து வருதிக்க சுவிசேஷமே இல்லையா நான் கேட்டா இது ஒரு கேள்வி, இல்லைங்களா? இன்னைக்கு பதில் பார்க்கலாம். சரி, வேதத்துல முதல் சுவிசேஷத்தை தேவன் யாருக்கு சொன்னார் பார்த்தா, வேதத்துல அபிரகாமுக்கு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரோ ஒரு சுவிசேஷத்தை சொல்லியிருக்கார். வாசிக்கலாம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம். தாமஸ் பிரதர் படிப்பீங்களா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் பிரதர். 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. பாத்தீங்களா? அபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறித்தார், இல்லைங்களா? அதனால தேவன் பார்க்கும் போது அபிரகாமுக்கு என்ன பண்ணிருக்கார், சுவிசேஷத்தை கொடுத்திருக்கார். வாய்ஸ் பிரேக் ஆயின்னு இருக்குதுங்கய்யா. ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். சாரி பிரதர். அதனால இந்த வசனத்துல என்ன பாக்குறோம்னாக்கா, அபிரகாமுக்கு சுவிசேஷத்தை என்ன பண்ணிருக்காரா, அறிவிக்கிறா. அதனால முதல் சுவிசேஷத்தை யார்தான் கேட்டிருக்கார் ஆனாக்கா, அபிரகாம் என்ன பண்ணிருக்கா, கேட்டிருக்காரு. அப்படின்ற அபிரகாமுக்கு தேவன் என்ன சொன்னார் ஆனாக்கா, அதே வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, உங்களுடைய என்னங்க சந்ததி மூலியமாக உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் என்ன பண்ற ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொன்னாரு, இல்லைங்களா? அதான் சுவிசேஷம். இது வந்துட்டு ரொம்ப தெளிவாக நமக்கு பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கிளியரா கொடுத்திருக்காரு. எங்கே என்றால் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல 18வது வசனம் வரைக்கும் ரொம்ப தெளிவாக நமக்கு கொடுத்திருக்காரு. அதனால வாசிக்கலாம். ஸ்வர்ணா சிஸ்டர், ஜெனிஃபர் சிஸ்டர் படிக்க முடியுமா? ஸ்வர்ணா, ஜெனிஃபர் சிஸ்டர் லைன்ல இருக்கீங்களா?
சிஸ்டர். ஓகே, செல்வி சிஸ்டர் படிப்பீங்களா? நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் 18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பாத்தீங்களா? அதனால பார்க்கும் போது உங்களுடைய சந்ததி என்ன பண்ற, வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போலையும் கடல் கரையில் இருக்கிற மண்ணல் போலையும் என்ன பண்றேன் பண்ணுவேன், ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அதனால உங்களுடைய சந்ததி மூலியமாக எல்லாரும் என்ன பண்றேன் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொன்னார். அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சோதர சோதரர்களே, இந்த வார்த்தையில தேவன் தன் மேல் ஆணையிட்டு இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்வார் இல்லைங்களா? என்ன பண்றேன் உங்களுடைய சந்ததி மூலியமாக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண போறேன் இல்லைங்களா? அதான் சொல்லியிருக்கா தவிர நானும் நரக்கத்துக்கு போடுறேன், அவருக்கு வேதனை கொடுக்குறேன் இல்லைங்களா? யாரு நம்பலையோ அவருக்கெல்லாம் சித்திர வேதனை கொடுக்குறேன் எதுவுமே சொல்ல. அது பதிலாக ஆணை வச்சுட்டு அவரு இன்னும் உறுதியாக சொல்றானாக்கா உங்களுடைய சந்ததி மூலியமாக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன்னு சொல்றாரு. சரி, இப்போ அப்ராம் காலத்துல எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சுனாக்கா பார்த்தா இல்ல. அப்ராம் காலத்துல நிறைய பேரோ என்னங்க இறந்துட்டாரோ, நிறைய பேரோ யுத்தத்துல மறிச்சிருக்காரு. அப்ராம் வீட்டுல நிறைய வேலை ஆட்கள் இருந்தாரோ, அவருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வரலையே. அப்ராம் காலத்துல சோதமும் குப்ரான் நாசனம் பண்ணிட்டாரே. அப்படி என்றால் தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை சொன்னாருங்களா பண்ணாருங்களா? அது பொய்யா? அப்படி இருக்கும் போதும் எப்படி எனக்கா நீங்க வேதத்தை படிச்சா தேவன்னாலே எல்லாம் கூடுமென்ட்டு வசனம் இருக்கும். ஆனா அதே வேதத்துல இன்னும் 2 வசனம் என்ன சொல்றதுனாக்கா தேவன்னாலே கூடாதது 2 காரியங்கள் இருக்கும்னு சொல்றாரு. அந்த 2 காரியத்துல முதலாவது காரியம் என்னன்னா தேவன் பொய் சொல்ல முடியாது. 2வது பொய்யான வாக்குத்தத்தை தேவனும் கொடுக்க முடியாது. அப்படி என்றால் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தேவன் அதை என்ன பிரேக் பண்ண மாட்டார். இந்த 2 காரியம் என்னங்க தேவனால செய்ய முடியல இல்லைங்களா? வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 89வது அதிகாரம் 34 அப்புறம் 35 வாசிக்கிறீங்களா? ஸ்வர்ணா ஜெனிஃபர் சிஸ்டர். ஓகே தமிழ் படிங்க சிஸ்டர். இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ் அங்கிள். சிஸ்டர் நீங்க பைபிள் படிப்பீங்களா தமிழ்ல? இங்கிலீஷ். உங்களுக்கு இங்கிலீஷ் but you understand Tamil? Yeah. So you're not able to read Tamil? No. Okay, so you're able to understand my Tamil? Yes uncle. Sure. Okay then you can concentrate on what brother is reading in Tamil. If you have any doubts you can ask me. Okay sure. Okay, Selvi sister, Thomas brother நீங்க கண்டினியூ பண்ணலாம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பாத்தீங்களா? என்னங்க அவரு பொய் சொல்லார், பொய் சொல்ல மாட்டார் தேவன் இல்லைங்களா? அதனால வாக்குத்தத்தத்தை பண்ணிருக்காரு, அது திரும்பி வாங்க மாட்டார். அதனால இந்த 2 காரியத்தை தேவனாலே செய்ய முடியாது. அப்படி என்றால் அப்ரஹாமுக்கு தேவன் ஆணை விட்டு சொல்லியிருக்காருனாக்கா கண்டிப்பா என்ன ஆகணும், ஃபுல்ஃபில் ஆகணும். ஆனா நம்முடைய பார்வையில இன்னைக்கு பார்க்கும் போது உலகத்தை அப்படி இல்லையே. ஆனா தேவன் தம்மை ஆணை வச்சுட்டு சொல்லியிருக்காரே. அப்படி என்றால் தேவன் எதனோ ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்கணும், கட்டாயமாக வச்சிருக்கணும் இல்லைங்களா? தேவன் ஒரு இடத்துல வாக்குத்தத்தை செஞ்சு கட்டாயமாக சொல்றார், நான் எல்லாரும் கண்டிப்பா ஆசீர்வாதத்தை பண்ண போறேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா உலகத்துல அப்படி இல்ல. வாய்ஸ் கட் ஆகுதுங்கய்யா. இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா பிரதர்? அவங்க வாய்ஸ் கட் ஆயிடும். பிரதர் கொஞ்சம் நீங்க நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வரணும். தாமஸ் பிரதர் கொஞ்சம் நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வாங்க. சரி, அதனால பார்க்கும் போது தேவன் இதுல ஏதோ திட்டத்தை வச்சிருக்கணும் இல்லைங்களா?
இல்லைனாக்கா தேவன் அப்படி வாக்குத்தத்தத்தை செய்யறதுக்கே முடியவே முடியாது. அப்ப செஞ்சிருக்காருனாக்கா ஏதோ திட்டத்தை தேவன் என்ன பண்ணிருக்கணும் அங்க வாய்ஸ் வரலைங்க. ஒரு நிமிஷம் இருங்க பிரதர். வாய்ஸ் கேட்கறதுங்களா? தினகர் பிரதர், ஸ்வர்ண ஸ்டார் வாய்ஸ் கேட்கறதுங்களா? பிரதர் நமக்கு கிளியரா இருக்குது பிரதர். தாமஸ் பிரதர், ஃபோன் பண்ணி சொல்றேன். தாமஸ் பிரதர், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ? எனக்கு எது link கொடுத்தாரு பாரு. தாமஸ் பிரதர், செல்வி ஸ்டார், லிங்க் அனுப்பிக்கிறாங்க. அது என்ன ஜெயின் தாமஸ் பிரதர், தாமஸ் பிரதர், பிரதர் கொஞ்சம் நீங்க நெட்வொர்க் ஹலோ ஹலோ ஓகே, சாரி. அதனால நீங்க பார்க்கும் போதும் என்னங்கோ தேவனுடைய திட்டத்துல என்னங்கோ சொல்றாருனாக்கா எல்லா மனுஷன் என்ன பண்ண போறேன், ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு சொல்றாரு. அப்படி என்றால் தேவன் கட்டாயமாக ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்கணும், வச்சிருக்கணும். அந்த திட்டத்தை தான் 1 தீமோத்தி 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்துக்கு நமக்கு கொடுத்திருக்கார். என்னவென்றால் இயேசு என்ன பண்ணிருக்காரு, எல்லா மனுஷனுக்காக மீட்கும் பொருள் என்ன பண்ணிருக்காரா, கொடுத்திருக்கார். அதனால இயேசு கிறிஸ்து என்னங்கோ எல்லா மனுஷன் மீட்கும் பொருளாக என்ன பண்ணிருக்காரா, கொடுத்திருக்கார். அதனால தேவனுடைய சித்தம் என்னவென்றால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவுக்கு வருதுன்னுட்டு இது யாருடைய சித்தம் என்றால் தேவனுடைய சித்தம். ஏன் இப்படி தேவன் சொல்றார் நீங்க பார்க்கும் போதும் தேவனுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் என்ன இருக்காரோ மரணத்துக்கு போயிருக்கார். முதலாவது அவர் மரணத்துல என்ன பண்ணோம், மீட்கு எடுக்கணும் இல்லைங்களா? அந்த மீட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் 2வது சத்தியத்தின் அறிகிற அறிவு கொடுக்க முடியும். அதனால தேவனுடைய திட்டத்தை நீங்க பார்க்கும் போது எப்படி இருக்குதுன்னா எவ்வளவு அருமையாக இருக்கும். நம்முடைய ஆலோசனைகள் தேவனுடைய ஆலோசனைகள் அல்ல, நம்முடைய வழிகள் தேவனுடைய வழிகள் அல்ல. அதனால பார்க்கும் போது நம்முடைய வழிகளே வேற, தேவனுடைய வழிகளே வேற. அதனால தேவன் என்ன பண்ணிருக்கானாக்கா தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவனை என்ன பண்ணிருக்க தேவனும் இப்ப வச்சிருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்து பார்க்கும் போதோ பூலோகத்துக்கு வரும் போதோ எப்படி வந்தாருனாக்கா தேவன குமாரனாக வந்து எனக்கு உலக ரட்சகராக என்ன பண்ணாரா அவர் வந்தார். வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம் 42ஆம் வசனம். செல்வேஸ்டர், தாமஸ் பிரதர் படிக்க முடியுமா? இருக்கீங்களா லைன்ல? கனெக்ஷன் வருதா உங்களுக்கு? சிஸ்டர் படிக்க முடியுமா சிஸ்டர்? யோவான் 4:42. பரிமளா சிஸ்டர். ஹலோ, நெட் கிடைக்க மாட்டேங்குது சார். நீங்க நெட் இருக்கிற இடத்துக்கு உட்கார்ந்து கொஞ்சம். யோவான் 4:42ங்களா? ஆமா, படிங்க பிரதர். அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லின் மித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து எப்படியா உலக ரட்சகர்? அப்படி என்றால் வரி கிறிஸ்தவர்களுக்கு ரட்சகர் கிடையாது, இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அப்படின்ற உலகம் சொல்லும் போது எல்லா மனிதர்களும் வந்துடுறார் இல்லைங்களா? எல்லா ஜாதி ஜனங்களும் வந்துடுறாங்க இல்லைங்களா? இந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், ஏத்திஸ்ட் எல்லா மனுஷருக்கு
இயேசு என்னங்களா இப்ப உலக ரட்சகர். அதனாலே இயேசு கிறிஸ்து மூலியமாக ரெண்டு ரட்சிப்புகள் இருக்கும். என்னங்கோ? ரெண்டு ரட்சிப்பு. ஒரு பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கும், இன்னொரு பூலோகத்தின் ரட்சிப்பு இருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துன யார் விசுவாசிக்கிறாரோ ಅವ್ರಿಗೆ பரலோகத்தின் ரட்சிப்பு. ஆனா யார் இப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் பண்ண போகிறது இல்லையோ அவರಿಗೆ கூட தேவன் உலகத்தின் ரட்சிப்பு வச்சிருக்காரு. அதனால ரெண்டு ரட்சிப்பு இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 திமோத்தி 4வது அதிகாரம் 10வது வசனம் முதல். 1 திமோத்தி 4:10 வாசிங்க பிரதர். தாமஸ் பிரதர், செல்வி ஸ்டார் வாசிக்கலாம். இதன் மித்தம் பிரயாசப்படுகிறோம், இதன் மித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். பாத்தீங்களா? எல்லா மனுஷருக்கும் என்னங்க ரட்சகர். கரெக்டுங்களா? இயேசு எப்படியா எல்லா மனுஷருக்கும் ரட்சகர். ஆனா விசேஷமாக யாருக்கப்பா ரட்சகர் எனக்கு பார்த்தா இன்னும் விசுவாசிகளுக்கே. அப்படி என்றால் இப்போ யார் இயேசு கிறிஸ்து விசுவாசம் பண்றாரோ விசேஷமான ஒரு ரட்சிப்பு வச்சிருக்கிறார். என்னப்பா அதை பார்த்தா அதான் பரலோகத்தின் ரட்சிப்பு. யார் இப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசம் பண்றது இல்லையோ அவருக்கு பூலோகத்தின் ரட்சிப்பு வச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் நீங்க அப்ரஹாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைக்குறங்க. என்ன சொன்னார் அப்ரஹாமுக்கு? உங்களுடைய சந்ததி மூலியமாக உலக ஜனங்களுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ண போகிறேனா? வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போலையும் கடல் கல்ல இருக்க மண்ணல் போலேன்னு சொன்னாரோ. ஏன் ரெண்டு சொன்னாரோ? ஏதோ ஒரு சொல்லிக்கலாமே. அப்ப ஏன் ரெண்டனக்கா ஒரு பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, இன்னும் பூலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ இல்லைங்களா? இந்த ரெண்டு ரட்சிப்பு இருக்கும். அந்த ரெண்டு ரட்சிப்பு இருக்கிறதுனாலதான் ரெண்டு வாக்கு தத்தங்களை என்ன பண்ணிருக்காரு தேவனா அப்ப செஞ்சிருக்காரு. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர் இறந்து போயிருக்காரு. அப்போ ரெண்டு ரட்சிப்பு இருக்குதுனாக்கா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா? மரணத்துல அவருக்கு என்னங்கோ ரட்சிப்பு கொடுக்கும். எப்படி மரணத்துல ரட்சிப்பு கொடுக்க முடியும்? ஏற்கனவே கல்லறைக்கு போயிருக்காரு, அவருக்கு என்ன திட்டத்தை பண்ணியிருக்காரு? அப்படி என்றால் வேதத்தின் அடிப்படையிலே தேவன் அவருக்கு உயிர் தெழுதல் பண்ணிருக்காரா? பைபிள படிச்சிருக்கீங்களா? உயிர் தெழுதல் இருக்குதுங்களா? இருக்கோ. எங்க இருக்கோ? வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தர் 15வது அதிகாரம் 21 23 வாசிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21 23. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர் தெழுதலும் உண்டாயிற்று. பாத்தீங்களா என்ன சார் எவ்வளவு கிளியர் கொடுத்துக்க பாருங்க. மனுஷனால் என்ன வந்துச்சு? மரணம். இது மரணம் வந்தது எப்படி உண்மையோ அப்படியே மனுஷன் மூலியமாக என்ன வந்துச்சா? மரித்தவரின் உயிர் தெழுதல். மரித்தவருக்கு உயிர் தெழுதல், உயிர இருக்கவருக்கு கிடையாது. மரித்தவர் கல்லறை இருக்கா பாத்தீங்களா? அவருக்கு உயிர் தெழுதல் இருக்குமா? எப்படி படிங்க சார் அடுத்தது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? ஆதாமுக்குள்ளே எல்லாரும் மரிக்கிறதுக்கு போலே இன்னைக்கு எல்லாரும் எதுல மனுஷன் இருக்காரா? ஆதாமுக்குள்ளதான். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார். கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாரும் வருவார், ஏஞ்சி வருவார். கல்லறையில் ஏஞ்சி வருவார். எப்படி ஏஞ்சி வருவார் எப்படிங்க சார்? அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். பாத்தீங்களா? எல்லாரும் ஒரே வாட்டி ஏஞ்சி வருது இல்லையா? வரிசை ஆர்டர் வச்சிருக்காரா? என்ன ஆர்டரோ படிங்கப்பா. முதற் பலனானவர் கிறிஸ்து. முதல் பலனானவர் கிறிஸ்து. அப்படி என்றால் கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள் இவருக்கே ஊர் தெரியல இருக்குமா? அப்புறம் மற்ற அவிசுவாசிகளுக்கு அவருக்கு இல்லையா? கண்டினியூ பண்ணுங்க, அவருக்கு இருக்குமா? படிங்க. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? பின்பு அவருடைய வருகையில என்னங்கோ அவருடைய ஜனங்கள் என்னங்கோ உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து 2வது வருகையிலே உலக மக்கள்கள் கல்லறையில் ஏஞ்சி வருவா பாத்தீங்களா? அவர் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா?
அதனால சொன்னேன், என்னங்கோ 2 ரட்சிப்பு இருக்கோ இல்லைங்களா? பரலோகத்தின் ரட்சிப்பு இருக்கோ, பூலோகத்தின் ரட்சிப்பு என்னங்கோ இருக்கோ. சரி, இப்போ பரலோகத்தின் ரட்சிப்பு யாருக்கு இருக்குனாக்கா, கிறிஸ்தவர்கள். உலகத்துக்கு மறிச்சிருக்காரு பாத்தீங்களா, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து இருக்கிற பாத்தீங்களா, அவருக்கே பரலோகத்தின் ரட்சிப்பு. சரிங்களா? வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் ஸ்டார் 1வது வசனத்துல 3வது வசனம் ஸ்டார். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லோர் மேலுள்ள சிஸ்டர் இல்ல, கொலோசியர் 3வது அதிகாரம் 1-3. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் விற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. பாத்தீங்களா? ஏனென்றால் நீங்க மரிச்சிருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள்ளே உங்க ஜீவன் என்னங்கோ தேவன்ல என்ன இருக்குதோ இப்போ இல்லைங்களா, மனையா இருக்கோ. அதனாலே என்னங்கோ மேலானவர்களே தேடுங்கன்னு சொல்றோம். இது யாருக்கே? நமக்கே, கிறிஸ்தவர்களுக்கு. உலகம் சொல்ல முடியுமா மேலானத்தை தேடுங்க? அவருக்கு என்ன ஒன்றும் தெரியாதே, அவர் எப்படி மேலானதை தேடுறாரோ? அப்படின்ற மேலான ரட்சிப்பு அவருக்கு இல்லை. மேலானத ரட்சிப்பு யாருக்குன்னாக்கா கிறிஸ்தவர்களுக்கு மொத்தம்தான். இல்லைங்களா? இவர் ஒருட்டி ஆவிக்குரியான சரீரத்துல உயிர்ப்பிக்கப்படுவார்கள். யாரோ? கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்தின் ரட்சிப்பு கொண்டு போறதுக்கே ஆவிக்குரியான சரீரத்துல தான் கொண்டு போறார். ஏன் பிரதர், நாங்க மரித்தோடனே இதே மாம்சத்துல போக முடியாதுனாக்கா இல்ல. ஏன்? இந்த ஒரு மாம்சத்தினாலே பரலோகத்துக்கு போக முடியாதோ. வசனம் என்ன சொல்றது வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50வது வசனம் வாசிங்க ஸ்டர். 1 Corinthians 15:50. மரித்தோர் உயிர்த்தெழுந்தாய் விட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினது என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே 15வது அதிகாரம் 50வது வசனம் 50th verse 50 வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாதே. பாத்தீங்களா? அதனால இந்த ரத்த மாம்சத்துல பரலோகத்தை போக முடியாது. இந்த தேகத்தை வச்சு, இந்த தேகத்தை இங்க விட்டு ஆவிக்குரியான சரீரத்துல தான் என்னங்கோ போகணும். இல்லைங்களா? படிங்க 44 படிங்க அதுல. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். பாத்தீங்களா? இது சபைக்கு ஸ்டார் இல்லைங்களா? ஜென்ம சரீரத்தை என்ன பண்ணும் ஸ்டார்? இங்க பூலோகத்துல விட்டு போகணும் இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஆவிக்குரிய சரீரத்துல தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கே போக முடியும். இயேசு கிறிஸ்து எப்படி போனார் பரலோகத்துக்கு? இப்படிதானே போனாரு. அப்போஸ்தல பவுலுக்கே தமஸ்கஸ் போற வழியில தரிசனத்தை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து சவுல் பார்த்தாரு. எப்படி பார்த்தாரா? மத்தியான சூரியத்துக்கு பாக்கிலும் வெளிச்சமா யார் இருந்தாரா? கிறிஸ்து இருந்தார். அதை பார்த்துட்டு அப்போஸ்தல பவுலுடைய கண் என்னாச்சு? கண் என்னாச்சு ஸ்டார்? சொல்லுங்க. சரீரம் உண்டு, சரீரமும் உண்டு. நான் கேள்வி கேட்டேன், பதில் கொடுங்க. செல்வேஸ்டர் தாமஸ் பதில் கொடுங்க. அப்போஸ்தல பவுல் கிறிஸ்துவனை பார்த்து அவர் கண் என்னாச்சு? கண்ணு தெரியாமல் போயிடுச்சு இல்லைங்களா? அந்த மகிமையில யார் இருந்தாரா? கிறிஸ்து இருந்தாரா? படிச்சிருக்கீங்களா? தாமஸ் பிரதர், செல்வேஸ்டர் படிச்சிருக்கீங்களா? ஆமா. அப்படி என்றால் அதான் மகிமையின் சரீரம். பரலோகத்துக்கே போகணும்னாக்கா இந்த சரீரத்துல போக முடியும். கரெக்டுங்களா? இப்ப உலகத்துக்கெல்லாம் இந்த சரீரத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. வெரி குட். ஏனென்றால் அவருக்கு பரிசுத்தாவி பத்தி, தேவன் பத்தி ஒண்ணும் தெரியாதே இல்லைங்களா? அப்போ இந்த சபைதா இந்த ஆவிக்குரியான சரீரத்துல போயிட்டு அப்புறமா
பரலோகத்துக்கு போயிட்டு என்ன பண்றார்? சபை என்ன பண்றாரு பரலோகத்துக்கு போயிட்டு? வசனம் வாசிங்க. என்ன பதர்? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் என்ன பண்ணுவாங்க? அங்க போயிட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரலோகத்துக்கு போயிட்டு அப்புறமா என்ன பண்ணுவார் சபை கிறிஸ்துவோடனே? சுவர்ணஷ்ட சொல்லுங்க. நியாயம் தீர்க்குவாரு. வெரி குட். படிங்க. வெளிப்படுத்தல் 20:6 வசனம். வெளிப்படுத்தல் சாப்டர் 20 verse 6. படிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசிரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அவரோடு கூட என்ன பண்ணுவார் சார்? 1000 வருஷம் அரசாழ்வார்கள். அரசாழ்வார் அப்படின்றால் சபை பரலோகத்துக்கு போயிட்டு அப்புறமா கிறிஸ்துவுடன் என்ன பண்ணுவார்? 1000 வருஷம் அரசாழ்வார். அப்படின்றால் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் போது பூலோகத்திலே 1000 வருஷம் அரசாழ்வார். அவரு கூட இந்த பரிசுத்தமான சபை பரலோகத்தின் ரட்சிப்பிலே அவரு கூட அரசாழ்வார். சரி, இதோ பரலோகத்தின் ரட்சிப்பு ஆயிடுச்சுப்பா. இப்போ பூலோகத்தின் ரட்சிப்புக்கு வரலாம். கேட்டுங்களா? சரி, அபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை சொன்னாரோ? உங்களுடைய சந்ததி மூலியமாக உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் என்ன பண்ண போறேன்? இப்போ ஆசீர்வாதம் பண்ண போறேன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இப்பதானே படிச்சா சொன்னார். வெரி குட். இப்போ வானத்தின் நட்சத்திரங்களை பத்தி நாங்க படிச்சோம். கடல் கலையிற மண்ணல் அப்படின்னா உலக மக்கள் அவிசுவாசி ஜனங்களுக்கு இவருக்கு என்ன பண்ண போகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் போதோ பூலோகத்திலே 1000 வருஷம் அரசாள போகிறார். அப்போ என்ன செய்யறார் தெரியுங்களா? அவர் செய்யற முதலாவது வேலை என்னன்னா, சாத்தான கட்டி போடுவார். வசனம் வாசிங்கோ. வெளிப்படுத்தல் 20:1 வசனம் வாசிங்கோ. Revelation 20:1-2. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்று சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷங்கள் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். பாத்தீங்களா? அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். பாத்தீங்களா? 1000 வருஷம் என்ன பண்ணிருக்காரா? சாத்தான் என்ன பண்ணிருக்காரு பிரதர்? பாதாளத்துல தள்ளி என்ன பண்ணிருக்காரா? கட்டிருக்காரு. சரி, எது கட்டினாரா? எது கட்டணும்? கட்டணா வெளியே போக மாட்டான். அந்த வசனத்தை என்ன கொடுத்திருக்காரா? இன்னும் ஜனங்களே மோசம் போக்காத படிக்க. கரெக்டுங்களா? ஆமென். அப்படி என்றால் இப்போ ஜனங்கள்னு மோசம் போகணும். அதனாலேதான் தேவன் என்ன பண்ணிருக்கார்? சாத்தான இப்போ விட்டிருக்காரு. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சாத்தான கட்டுறார். ஏத்துறீங்களா? உலகத்திலே இருக்கிற அவிசுவாசி ஜனங்கள் எல்லா மனுஷர் கல்லறையில் ஏஞ்சி வருவாரே, அப்போ சத்தியத்தை அவரு கத்துக்கணும். அதனாலே சாத்தான கட்டுறார். சரி, இப்போ நிறைய பேர் சத்தியத்தை கேட்கல. கேட்டுங்களா? இப்போ 1000 வருஷத்துல எப்படி கேட்பாரோ? கேட்டுங்களா பிரதர்? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற புறஜாதி ஜனங்கள் எல்லாம் சத்தியத்தை கேட்டிருக்காங்களா? கிறிஸ்துவ பத்தி அவர் தெரியுமா? தெரியாது. கேட்டுங்களா? தெரியுமா தெரியாது அவருக்கெல்லாம்? உன் வீட்டு பக்கத்துல இருக்கவருக்கெல்லாம் கிறிஸ்துவ பத்தி தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும், ஆனா ரட்சிக்கப்படல. ஏன்? அவங்க இயேசு சாமி மேல விசுவாசம் இல்லாததுனால. ஏன் விசுவாசம் வரல தெரியுங்களா? படிங்க. 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க பிரதர். 2 கொரிந்தியர் 4:4.
ಆ ಯಾರು ಬಂದಿರೋದು? 2 ಕೊರಿಂಥರ್ 4:4 வாசிங்க. தேவனுடைய செயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி ஆவி விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருட்டாக்கினான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன பண்ணிருக்கானா? எல்லா மனுஷர்கள் என்ன பண்ணிருக்காரு? இப்போ குருடாக்கிருக்கார். பாத்தீங்களா? அதனால என்னங்க பண்ணிருக்கார்? இந்த உலகத்தின் தேவன் எல்லார் மனுஷன் அப்படி கூட ஆக்கியிருக்காரு. அப்படி இருக்கும் போது நீங்க போய் பக்கத்து வீட்டார்கிட்ட இயேசு கிறிஸ்து பத்தி சொன்னா அவரை ரட்சிக்கப்படுவாங்களா? முடியாதோ. ஏன் முடியாதுனாக்கா என்ன பண்ணிருக்கானாக்கா சாத்தான் அவன் என்ன பண்ணிருக்கா? கண்களை மூடி வச்சிருக்கிறார். அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோர்களே, கிறிஸ்து 2வது வருகையில ஃபர்ஸ்ட் வரும்போதோ என்ன பண்றாரு தெரியுங்களா? சாத்தான் என்ன பண்றாரு? இப்போ கட்டி போடுவார். சாத்தான கட்டு போடும் போதோ இன்னும் ஜனங்கள் என்ன பண்ண முடியாதோ? மோச போக்க முடியாதோ. அப்போ எல்லாரும் ரட்சிப்புக்கே வருவார். இல்லைங்களா? படிங்கோ ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 26வது அதிகாரம் 9வது வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். பாத்தீங்களா? என்னங்கோ உம்முடைய பூலோகத்துல நியாய தீர்ப்பு நடக்கும் போது பூச்சக்கரத்தார் என்ன கத்துக்கொள்வாரா? என்ன கத்துக்கொள்வாரா? நீதி. அப்படி என்றால் வேதத்துல என்ன இருக்கோ? தேவனுடைய நீதி என்னங்கோ இருக்கோ. இந்த நீதியே உலக மக்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல என்ன பண்ணுவார்? இப்போ கத்துக்கிறார். ஏன் கத்துக்குவாரோ? சாத்தான கட்டும் போதோ சாத்தான் இருக்குதுலே ஏமாத்திக்கிறதுக்கே. அப்படின்றது என்ன பண்ணலாம்? சத்தியத்தை கிளீனாக புரோஜித்த ஜனங்கள்ல அவிஸ்வாசி ஜனங்கள்ல யார் இப்போ ரட்சிக்கப்படலையோ அப்போ சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணலாம்? ரட்சிப்புக்கு வரலாம். இல்லைங்களா? படிங்க, நிறைய வசனம் இருக்கும். என்னங்கோ? யோவான் 5வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க போதாரு. யோவான் 5:28. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரதக்குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாத்தீங்களா? எல்லாம் எங்க இருக்க பிரதர்? பிரதக்குழியில். அவ்வளவுதான். எல்லாரும் அங்கே மரித்து போன அத்தனை நபர் பேதக்குழியில் தான் இருக்காரு. அவர் சத்தத்தை கேட்டு ஏஞ்சி காலம் வரும். பாத்தீங்களா? மரித்தவர் எல்லாரும் என்னங்கோ ஏஞ்சி வருவார். இல்லைங்களா? ஏஞ்சி வந்து அப்போ அவரு பூலோகத்துக்கு திரும்பி வருவார். உயிரோட இதே மாம்சத்தை இதே தேகத்துல இதே பூமிக்கு என்னங்கோ வருவார். அப்போ எப்படி வருவார் தெரியுங்களா? அவருடைய வயசு எப்படி இருக்கும் தெரியுங்களா? வசனம் வாசிங்கோ. யோப் 33வது அதிகாரம் 24வது வசனம் 25வது வசனம். யோப் 33, 24, 25. முப்பத்தி 24, 25. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம்
வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ம் ஆரோக்கியம் அடையும். ம் தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். பாத்தீங்களா எப்படி திரும்புவானா? வால வயது நாட்களுக்கு திரும்புவானா பதர்? அவர் மாம்சம் எப்படி இருக்குமா? ஆ? மாம்சம் எப்படி இருக்குமா பதர்? வாசிங்க 25 இன்னொரு வாட்டி. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் பார்க்கிலும் ஆரோக்கியம் அடைக்கும். அடையும். பாத்தீங்களா? வாலிபர் நாட்களுக்கும் ஆரோக்கியமா இருக்குமா? அப்படி என்றால் அவன் மாம்சம் எப்படி இருக்கு தெரியுங்களா? சிறு குழந்தை போல இருக்குமா? வீட்டில் வந்த மனுஷர்கள் திரும்பி வாழ வயதுக்கே திரும்புவாரா? இன்னைக்கு வயசு எப்படி ஆகும்? நாளுக்கு நாள் வயசு ஜாஸ்தினாக போகும். பார்த்தீங்களா? 30, 40, 50, 60 வயசு என்னாகும்? அப்படியே ஜாஸ்தி ஆயினே இருக்கும் இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல அந்த வயசு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரிவர்ஸ்ல போகுமா? திரும்பி வாழ வயது நாட்களுக்கு திரும்புவானா? கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே 60 வயசுக்கு இறந்த மனுஷன் 60 வயசுக்கு ஊர்த்தல்ல வருவார். ஆனா அந்த ராஜ்யத்துல ஊர்த்தல வந்ததுக்கு அப்புறமா தேவன்ಗೆ உண்மையாக நடக்கும் போது அவன் வயசுகள் என்ன தெரியுங்களா? கம்மி ஆயினே வருமா? 60ல 50 வரும், 50ல 40 வரும், 40ல 30க்கு வந்துடும் இல்லைங்களா? வயசு என்னவோ குறைச்சினே வரும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இப்படிதான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்? இப்போ வயசு ஜாஸ்தினாகும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வயசு ரிவர்ஸ்ல வரும். வாழ வயதிக்கு நாட்களுக்கு திரும்புவான். வசனம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா? எவ்வளவு கிளியரா இருக்கும். அதனாலே கிறிஸ்துவின் ராஜ்யத்துல எல்லா மனுஷர் கல்லறையில ஏஞ்சி வரும் போது அந்த ஆயுஸ் என்னங்கோ ரிவர்ஸ்ல போகுமா இல்லைங்களா? அப்ப யோசனை பண்ணுங்க, அவனுடைய சரீரம் எப்படி இருக்குமா? வாழ வயது நாட்களுக்கும் ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்லிட்டாரு. அப்படின்றது என்னங்கோ? ஒரு சிறு குழந்தை எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு இல்லைங்களா? தொட்டாவே எப்படி இருக்கும்? எவ்வளவு கியூட்டாக இருக்கும் பாத்தீங்களா? எவ்வளவு சாஃப்டா இருக்கும் பாத்தீங்களா? அப்படியே உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர் ஆரோக்கியமாக இருப்பாரா இல்லைங்களா? பாருங்க, இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வேற என்னன்னாகும்? இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ செலவு பண்ணா கூட இன்னைக்கு உலகத்துல இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் எவ்வளோன்னு பார்த்தா என்னங்கோ 33% தான். அவ்வளவுதான், ஜாஸ்தி அதிகமாக ஒன்றும் இல்லை. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல உலகமே கன்வெர்ட் ஆயிடுறார். எப்படி? வசனம் வாசிங்கோ. ஏசாயா 29வது அதிகாரம் 18ஆம் வசனம் பதர். அக்காலத்திலே செவிடர்கள் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வை அடையும். எந்த காலத்துல பதர்? அந்நாட்களிலேன்னு சொல்லிட்டாரு. அந்நாட்கள் என்ன நாட்கள்ல? கிறிஸ்துவின் நாட்கள்ல, கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியிலே குருடரின் கண்கள் பார்வை அடையும் இல்லைங்களா? செவிடர்கள் வசனத்தை கேட்பாரா? இப்ப கேட்பாங்களா? காது இருந்தோ என்ன பண்ண மாட்டாரு, கேட்க மாட்டாரு. பாருங்க, எவ்வளவு பேருக்கு கிளாஸுக்கு வாங்குவோன்னு எவ்வளவு பேர் கூட்டுறோம். எவ்வளவு பேர் எவ்வளவு வாட்டி சொல்றோம். ஆனா எவ்வளவு பேர் வர்றாரு கிளாஸுக்கு? பாத்தீங்களா? காது என்னங்கோ கேட்கிற காதோ, மனசு இல்லை கேட்கறதுக்கு இல்லைங்களா? அதனால கிறிஸ்துவ கேட்பார். இப்படியே புறஜாதி ஜனங்களுக்கு எவ்வளவு பாட்டி நீங்க போய் சொல்றீங்க, கேட்டீங்களா? கேட்பாங்களா? அவரெல்லாம் கேட்க மாட்டார். ஏன்? கேட்கிற காது இல்லை. ஏன்றால் சாத்தான் இன்னைக்கு எல்லாம் மூடி வச்சிருக்கிறா. கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சாத்தான் கட்டும் போதும் எல்லாரும் சத்தியத்தின் அறிவிக்கு வருவார் இல்லைங்களா? அப்படிங்க. யார் வருவார்? அதுல 24 புதர். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். பாத்தீங்களா? உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள். முறுமுறுக்கிறவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை உபதேசத்தை கற்றுக்கொள்வார்கள் இல்லைங்களா? அப்போ எல்லாரும் கன்வெர்ட் ஆயிடுறார். எப்படி கன்வெர்ட் ஆகுறது தெரியுங்களா? ஒருத்தர் போயிட்டு இன்னொருத்தருக்கு சொல்றதே தேவையில்லை. அப்படி ஒரு லெவல்ல என்னங்கோ கிறிஸ்துவின் அறிவில வளர்ந்திருப்பார். படிங்கோ என்னங்கோ எரேமியா 31, 34 வாசிங்கோ. எங்க நம்ம செல்விஸ்டர் இல்லையா? செல்விஸ்டரா? சிஸ்டர் எங்க வெளியே போனாங்க. சரி,
நாங்க சொல்றதெல்லாம் புரியுமா பிரதர் உங்களுக்கு? புரிஞ்சுன்னு இருக்குங்களா? எரேமியா 31:34. முப்பத்தொன்னு 34. ம் இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி ம். கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. போதிப்பதில்லை. எப்போ? இப்போ இனி. கிடையாது. கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பிரதர் எல்லாரும் கல்லறையில ஏஞ்சி வந்ததுக்கு அப்புறமா சாத்தானா கட்டி இருக்கும் போதும் அப்போ எல்லாரும் அறிவிக்க வருவார். அப்போ ஒருத்தர் போதிக்கிற தேவையில்லை. அப்புறமா பிரதர் நெக்ஸ்ட். அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லோரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். பாத்தீங்களா என்ன பிரதர்? என்னங்கோ சிறு வயதுலேருந்தே பெரியவனா இருக்கும் எல்லாரும் தேவன் அறிந்திருப்பார். பாத்தீங்களா பிரதர்? இப்போ இருக்குமா பிரதர் அப்படி உலகத்துல? இப்போ எல்லாரும் தேவன் அறிந்திருக்காங்களா பிரதர்? இப்போ இல்ல. கிறிஸ்துவன் ராஜ்யத்துல ஆகும். பாத்தீங்களா பிரதர்? இல்லைங்களா? அப்புறமா கிறிஸ்துவன் ராஜ்யத்துல என்ன சாப்பாடு போகிறார் எல்லாரும்? படிங்கோ ஏசாயா 11வது அதிகாரம் 6வது வசனத்திலே 9வது வசனம் பிரதர். அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் கலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். என்ன பிரதர்? பாத்தீங்களா ஒரு பிரதர்? சிறு பையன் இரு அவைகளை பையன் வழி நடத்தினா பிரதர். யார் யார் கூட இருக்குமா பிரதர்? சிறுத்தையும் அப்புறமா புலி. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். இருங்க. ஓநாய் ஆட்டுக்குட்டி கூட இருக்குமா பிரதர்? தங்க முடியுமா? தங்க முடியாது. தங்க முடியாது. ஆனா இது எப்ப நடக்கும் பிரதர்? இது எப்ப நடக்கும்? இயேசு வருகை. வருகையில பூலோகத்துல வந்து 1000 வருஷம் அரசாழ்வா பாத்தீங்களா? அப்போ நடக்கும் இது. ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். அப்புறமா புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். என்னங்கோ புள்ளி வெள்ளாட்டி கூட என்னங்கோ தங்குமா? ஐயோ இதெல்லாம் கனவுல கூட முடியாது. கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கோம் பாத்தீங்களா? கிறிஸ்துவின் ராஜ்யத்துல ஜூவே கிடையாது. ரோட்ல எல்லாம் காட்டு மிருகங்கள் அப்படியே போயின்னு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ பயமே இல்லையே. காட்டு மிருகங்களை பத்தி பயமே இருக்குது இல்லையே. எடுத்துடுறா தேவன். அப்புறமா கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் கலையும் ஒருமித்திருக்கும். பாத்தீங்களா? கன்றுக்குட்டியும் வாலசிங்கமும் கூட இருக்கும். பாத்தீங்களா? அப்புறமா ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். சிறு பையன் அது என்ன பண்றான்? நடத்துவான். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல சிறு பையன் இது கூட விளையாடு இருப்பா. பாத்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்கும். சிந்தனை செய்யுங்க. இதெல்லாம் எப்படி இருந்தது இதெல்லாம்? ஈடேன் தோட்டத்துல ஆதாம் இருந்தாரே, அப்போ இப்படித்தானே இருந்ததோ? இப்படிதான் தேவன் திரும்பி கொண்டு போகிறார். கிறிஸ்துவின் 1000 வருஷத்துல எப்படியெல்லாம் ஈடேன் தோட்டத்துல இருந்ததோ அப்படியே திரும்பி கொண்டு வர போகிறார். அப்புறம் புதர் முன்னால படிக்கணுங்களா? பாகுவும் கரடியும் கூடிமையும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை. சிங்கம் என்ன தின்னும் புதர்? புல் தின்னும். புல்லு மாட்டை போல புல் தின்னும். சிங்கத்துக்கு இப்ப புல் கொடுத்த சாப்பிடுமா? சாப்பிடாது. பாத்தீங்களா? இதெல்லாம் எப்போ நடக்குது? பரலோகத்துல கிடையாது, பூலோகத்துலதான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நடக்க போகிறதோ. பாத்தீங்களா? அப்புறமா பால் குடிக்கிற குழந்தை வீரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும்,
பால் மறந்த பிள்ளை காட்டு வீரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். ம் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பாத்தீங்களா என்னங்கோ, என்னுடைய பரிசுத்த பர்வத்திலே தீங்கு செய்வார் இல்லை, என்னங்கோ கேடோ செய்வாரும் இல்லை. பாத்தீங்களா ஒரு எப்படி சமுத்திரம் ஜலத்தினாலே எனக்கு நிறைந்திருக்கோமோ, தேவனை அறிகிற அறிவோ உலகத்தெல்லாம் என்னங்கோ நிறைந்திருக்கோம். அப்போ எல்லா மக்கள் கிறிஸ்துவின் அறிகிற அறிவிக்கு வருவார். சரி, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்குமா ஆனா கேட்டா போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது. ஏன் தெரியுங்களா? சமாதானத்தின் கர்த்தர் யாரப்பா? இயேசு. இயேசு. அப்ப இயேசு இருக்கும் போது யுத்தம் நடக்குமா உலகத்துல? நடக்காது. அப்போ என்னங்க திருடன் இருப்பாங்களா? இல்லையா? இருக்க மாட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தேவை? போலீஸ் ஸ்டேஷனே தேவையில்லை. இன்னைக்கு யுத்தம் எவ்வளோ போர்கள் இன்னைக்கு கூட பாருங்க. இஸ்ரேல் காசா போர், யுக்ரைன் ரஷ்யா போர், நார்த் கொரியா சவுத் கொரியா போர்கள் என்னங்க ஒரு போர் மேல ஒரு போரோ நடந்துன்னு இருக்கோம் இல்லைங்களா? ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இது போர்க்கெல்லாம் முற்றுப்புள்ளி போட போகிறார். படிங்கோ ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல். ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனம். பரிமளாஸ்டர் வாசிக்க முடியுமா? செல்வேஸ்டர், தமஸ் பிரதர் படிங்கோ ஏசாயா 2வது அதிகாரம் 4வது வசனம் முதல். அவர் ஜாதிகளுக்குள்ளே நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாக்கவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயமும் எடுப்பதில்லை. அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. பாத்தீங்களா? யுத்தம் கத்துக்கொள்றதும் இல்லே, என்னங்க யுத்தத்தை பிராக்டிஸ் பண்றது கிடையாதா? பாத்தீங்களா? கத்தி எடுக்கிறது இல்லையே இல்லைங்களா? என்னங்கோ கிறிஸ்து இன்னைக்கு யுத்தத்தை போராடும் போது எவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ற பாத்தீங்களா? கிறிஸ்துவின் 1000 வருஷ அரசாட்சியிலே எனக்கு யுத்தமே இருக்குது இல்லையே. அப்போ யுத்தத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற எல்லா செலவுகள் தேவன் எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போகிறார்னாக்கா எனக்கு விவசாயத்துக்கே பண்ண போகிறார். அப்போ பூமி எப்படி இருக்கும் தெரியுங்களா? பூமி ஈடன் தோட்டத்தை போலே மாறும். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை காற்றிலும் உள்ள மீதியான ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 35வது வசனம். 35ங்களா? பாழாய் கிடந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவந்தரமும் பாழும் நிர்மூலமுமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்று சொல்வார்கள். பாத்தீங்களா? பூமி எப்படி ஆச்சு சிஸ்டர்? பாழா இருக்கிற வனாந்தரம் ஈடன் தோட்டத்தை போலே ஆயிடும். பூலோகத்தை தேவன் ஈடன் தோட்டத்தை போலே பண்ண போகிறார். யோசனை பண்ணுங்க எப்படி இருக்கா இல்லைங்களா? யுத்தமே இல்லை இல்லைங்களா? அப்போ எல்லா அக்ரிகல்ச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் இல்லைங்களா பூமியை? சரி, 1000 வருஷத்துல வியாதி இருக்குமா?
கிறிஸ்துவின் ராஜ்யத்துல வியாதி இருக்குமா? ஏசாயா 33:24 வாசிங்க. ஏசாயா 33:24. வாசிங்க. ஐசியா 33:24. செல்வி சிஸ்டர், பரிமளா சிஸ்டர். ஹலோ, ஏசாயா 33:24. முப்பத்தி 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். பாத்தீங்களா சார், 1000 வருஷத்துல யாருக்கும் வியாதியே இருக்குது இல்லையா? நகரவாசிகள் வியாதின்ட்டு சொல்வதில்லை. அப்ப கிறிஸ்துவ டாக்டர் கூட இல்லை. இன்னைக்கு யோசனை பண்ணுங்க. ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுனாக்கா 7 லட்சம். கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்கா 1 வருஷத்துக்கே ஏன்னாங்க 10 லட்சம் தேவை. எவ்வளோ வியாதிகள் இருக்கும் இல்லைங்களா? இப்படி எல்லா வியாதிகளுக்கே கிறிஸ்துவின் ராஜ்யத்துல முற்றுப்புள்ளி என்னங்க கிறிஸ்து போட போகிறார் இல்லைங்களா? அதனால கிறிஸ்துக்குள் அன்பாக அளிக்கப்பட்ட சோதர சோதரிகளே, என்னங்கோ சுவிசேஷம் என்றால் என்ன ஆனாக்கா இதுதான் சுவிசேஷம். கிறிஸ்துவின் ராஜ்யம் சுவிசேஷம். சரி, இப்போ கிறிஸ்துவின் ராஜ்யத்துல எல்லா மனுஷர் ஏஞ்சி வந்தா அவருக்கெல்லாம் வீடு இருக்குமா? இன்னைக்கே வீடு ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? சில பேருக்கு வீடு இல்லை, இடம் இல்லை. அப்ப இடம் இருக்குமா, வீடு இருக்குமா? படிங்க. ஏசாயா 65 அதிகாரம் 21 வசனம் 22 வசனம் வாசிங்க. வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. பாத்தீங்களா? ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களில் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பாத்தீங்களா? தான் கட்டுகிறவர்கள் மற்றவர் குடியிருப்பது இல்லை அப்படின்றால ஒருத்தருக்கோ சொந்த வீடு. பாத்தீங்களா? என்னங்க எல்லாருக்கும் என்ன இருக்குமா? சொந்த வீடு இருக்கும் 1000 வருஷத்துல. யோசனை பண்ணுங்க, கிறிஸ்துவின் 1000 வருஷம் எப்படி இருக்கும்? இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை தான் என்னங்கோ அப்ராம்க்கு என்ன பண்ண தேவன் அறிவித்தார். அதனாலே அப்ராம் இதுக்காக தன் மகனே பலி கொடுக்கறதுக்கு என்னங்கோ தயாராயிட்டார். அதனால தேவன் தன்மை ஆணை வச்சுட்டு என்ன சொன்னாக்கா, உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனே உங்க சத்தத்தின் மூலியமாக கிறிஸ்து மூலியமாக ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். அதனால என்னங்கோ கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் எதுக்கு கொடுத்துருக்கா தெரியுங்களா? எல்லா மரித்து போன மனுஷர்கள்லாம் திரும்பி பூலோகத்துக்கு எழுப்பி ஊருடைய கொண்டு வந்து சாத்தான கட்டி எல்லா சத்தத்தின் அறிவு, வேதத்தின் அறிவு எல்லா மனுஷனுக்கு கொடுக்க போகிறார். அப்ப மனுஷனை கீழே விழுந்த நிலைமையிலே பரிபூர்ணமான மனுஷனுடைய நிலைமைக்கு என்ன பண்றாரா கொண்டு வருவார். இதுக்கு தான் கிறிஸ்துவுக்கு 1000 வருஷம் கொடுத்திருக்குது. அதனாலே கிறிஸ்துவ ஜபத்தை கத்து கொடுத்தாரு. எப்படி சொல்லுங்க, இல்ல ஆண்டவருடைய ஜபத்தை சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்துல இருக்கிறா எங்கள் பிதாவே, பாத்தீங்களா? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுறது போலே பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்ப இருக்குமா? பரலோகத்துல தேவனுடைய சித்தம் இருக்கிறது போல பூலோகத்துல இருக்குமா? இல்லையே, செய்யப்படுவதாக இப்படி ஆகும். கிறிஸ்துவின் ராஜ்யத்துல என்னங்க சித்தம் பரலோகத்துல எப்படி இருக்குமா அப்படி ஆகும். பரலோகத்துல செண்டி இருக்குமா? யுத்தம் இருக்குமா? வியாதி இருக்குதுங்களா? கண்ணீர் இருக்குதுங்களா? நோய் இருக்குதுங்களா? ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் தேவன் பூலோகத்துல கொண்டு வர போகிறார். அதனால கிறிஸ்து என்ன சொன்னாரோ, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்துல இருக்கிறது போல பூலோகத்துல இருப்பதாக சொல்லிட்டாரு. பாத்தீங்களா? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை அவர் கொண்டு வருவார். அதனாலே
சுவிசேஷம் என்றால் புது ஏற்பாடு மொத்தம் கிடையாது, முழுசான பைபிளே சுவிசேஷம். அதனால இயேசு கிறிஸ்து பொறுக்கும் போது தூதர்கள் ஏன் சொன்னாருனாக்கா, இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நிறைவேற்கிறதுக்கே கிறிஸ்து ரொம்ப முக்கியம். அவர் வந்து பூலோகத்துக்கே நமக்காக உயிர் கொடுக்கறது ரொம்ப தேவை. அதனாலே என்னங்கோ எல்லாருக்கும் நற்செய்தி பாத்தீங்களா, சுவிசேஷம் புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? சுவிசேஷம் என்றால் என்னன்னுட்டு